எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். இது நாளில் தியானிக்கு போகிற தேவ வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10 verses 11. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் verses 11வது வசனம். இல்லைன்னா கூட குறிப்பிடப்பட்டுக்குதுன்னா நீதிமானுடைய வாய் ஒரு ஜீவ ஊற்றுன்ட்டுன்னு. அப்போ முதலாவது நம்ம யார் நீதிமானன்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்து நீதிமானாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க சுயநீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது தேவநீதியை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் வந்து சுயநீதின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்கிறது, நான் கரெக்டாகிறேன்னு நினச்சிக்கிறது, நான் யாருக்கும் அந்த தொந்தரவு கொடுக்கலன்ட்டு அப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க அவங்க நீதிமான்ட்டுன்னு. ஆனால் அவங்க நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மாத்திரம் தான் நீதிமான். அப்போ நீதிமானுடைய வாய் வந்து ஜீவ ஊற்றாக இருக்குதுங்களாம், வெல் ஆஃப் லைஃப். அப்போது நீதிமான் பேசுகிற இப்போ யாருக்கிட்டையாச்சும் பேசி ஒருத்தருக்கு யாராச்சும் அட்வைஸ் கொடுக்குறான் ஒரு நீதிமான் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவோடைய புல்ல, அது வந்து ஜீவ ஊற்றாக இருக்குங்களாம். அவங்க அழியறதுக்கு இல்லை, அவங்க செழிப்பாக சீர்தோங்கி வளர்கிறதுக்கு, உயர்றதுக்கு, வாழறதுக்கு, சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்தில் வாழறதுக்கான வார்த்தைகள் தான் நீதிமானுடைய வாயிலேருந்து வரும். சில நேரத்தில் அது வந்து கோமாக கூட வரலாம், திட்டுறதாக வரலாம், அட்வைஸாக வரலாம், நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு நல்லதுக்கு தாங்க. ஏன்னா உலகத்தார் வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணலாம், அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்காது. எனக்கு சுய வார்த்தையிலேருந்து எடுத்து பேசுவாங்க, இல்லை அவங்க அனுபவத்துலேருந்து எடுத்து பேசுவாங்க. ஆனால் ஒரு நீதிமான் வந்து தேவனுடைய ஆலோசனைப்படி பேசுவான், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவான், கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்ற காரியத்தை மாத்திரமே நீதிமான் வந்து பேசுவான். அப்போ நீதிமான் கொடுக்குற ஒரு ஆலோசனையும் நம்ம கூட பேசும்போது அந்த ஜீவ ஊற்றாக இருக்குதுங்க. நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு இல்லை, நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு, சீர்தோங்கி வாழறதுக்கு, கர்த்தரோடு கூட இணைஞ்சு வாழறதுக்கு, இந்த உலகத்தில் சந்தோஷமாக சமாதானமாக வாழறதுக்கான வார்த்தை தான் நீதிமான் வாயிலேருந்து வரவங்க. அதுதான் ஜீவ ஊற்று. ஆமேன்.